ஐயா, நம்மள வர சொல்லிட்டு ஐயா எங்க போயிருக்காருன்னு தெரியல. ஆமா, என்ன சொல்றான் உன் மக? ஆனா எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவள் வந்து சரியா ஒத்து வர மாட்டேங்கிறா. ஒத்து வர மாட்டேங்கிறா? எனக்கு என்னமோ உன் பொண்ணுக்கும் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் நீ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. இத இப்படியே விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணனா தான் இருப்பான். இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் முன்னாடியே அவனை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இருக்குது. சரி, இப்படியே விட்டா பிரச்சனை தான். என்ன இப்போ முடிச்சிடலாமா? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை இல்லை, காவியா கிட்ட எங்கள் அண்ணன் பேசக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு தான் முடிச்சிடலாமா ஐடியா இருக்குதான்னு கேட்டேன். நீ சொல்றியா நானே செஞ்சிட்டா? இல்லை இல்லை, இப்போ வேண்டாம். காவியா வீட்டில் இருக்கிறா, அவள் காதில் விழுந்துருச்சுன்னா தேவையில்லாத வீண் வம்பு. நம்ம பண்ண தோட்டத்துக்கு நைட்டுக்கு அப்போ பேசிக்கலாம். சரி, வரேன். எங்கம்மா கிளம்பிட்டா? சிவா மாமாவை பார்க்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னது எதுவுமே நான் நம்பலைன்னு அர்த்தம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும். நீங்கள் என்னென்ன பண்ணுங்க எல்லாத்தையும் பெரியப்பா சொல்லிட்டாரு. என்னம்மா நீயே விவரம் புரியாத பொண்ணா இருக்கிற. அந்த சிவாவும் உன் பெரியப்பாவும் சேர்ந்துக்கிட்டு உன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார், நீ வரத்துக்கு முன்னாடி அவன் சீதாவை காதலிச்சான். நீ வந்த உடனே அவளை விட்டுட்டு அப்படியே உம்பக்கம் வர பார்த்தான். ஆனா அவ உஷாராயிட்டா, பைய தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் நின்றுட்டா. நான் தான் போய் பஞ்சாயத்தை பேசி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவரு சொல்றத நம்ப வேண்டாம், ஏன் நான் சொல்றதையும் நம்ப வேண்டாம். இந்த ஊர்ல கேளு, யார வேணாலும் அவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க. அதையும் நீ நம்ப வேண்டாம். நீ நேரா சிவா வீட்டுக்கு போ. அங்க அந்த பொண்ணும் அவ ஆத்தாலும் இருப்பாளுங்க. அவங்கள கேளு, நீ யாரு, சிவாவுக்கு என்ன உறவுன்னு அவ சொல்லுவா. அப்ப நம்பவே இல்ல. ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ நாளைக்கு போய் அவங்கள சந்திச்சு கேட்டுட்டு வா. ஒரு 5 நிமிஷம் அவங்கள பார்த்து பேசுறதுனால ஒன்றும் உனக்கு குடிமுழுகி போயிட போவதில்லை. அதனால உன் வாழ்க்கை தான் தப்பும். நீ பார்த்துக்க. ஐயா வா போலாம். அப்போவும் நான் சொல்றது நம்பிக்கை இல்லைண்ணா. நாளை காலையில் அவன் வீட்டுக்கு போ. அந்த பொண்ணு அங்கே தான் இருப்பா. அவளையே கேளு, உண்மை என்னன்னு உனக்கு தெரியும். இது சிவாவோட வீடு தானே? ஆமாம் ஆமாம். நான் காவியா, சிவாவோட அக்கா பொண்ணு. சிவா தெரியுங்க. சிவா எங்க? அவங்க உங்கள் பெரியப்பா பக்கம் போயிருக்காரு. நீங்கள் யாரு? நான் சீதா. அவருக்கு என்ன உறவு வேணும்? அது அது வந்துங்க. ஏம்மா ஏன் தயங்குற? நீ சொல்ல வேண்டியதானே இந்த வீட்டு மருமகனு. அது சொல்றதுக்கே இப்படி தயங்குற? கம்மல நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு சும்மா இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஏதோ ஒரு பொண்ணு வீடு தேடி வந்து இப்படி உரிமையோட கேள்வி கேட்கறதுனா அதுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பொண்ணே இங்கே பாரு, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? இது சிவாவோட பொண்டாட்டி. நான் இந்த பொண்ணுக்கு அம்மா. சிவாவுக்கு நான் மாமியார். போதுமா? ஏன் இங்கே பாரு, இப்போதான் கல்யாணம் ஆச்சு, கழுத்தில் கூட புது தாலி இருக்கு. அது அந்த பொண்ணு வாய் திறந்து சொல்லாதா?
அது என்ன ஊமையா? சொல்லுடி. இல்லைங்க, அது அது வந்து நான் என்னன்னா, நீங்கள் போய் சிவாவை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். என்ன ஏமாத்திட்டு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கா, அவரை பார்த்து பேச சொல்றியா? நான் அவரை எவ்வளவு உயிருக்கு உயிரை காதலிச்ச தெரியுமா? என்னை வளர்த்து பெத்த என் அப்பாவை கூட தூக்கி எரிஞ்சிட்டு அவருக்காக ஓடி வரணும்னு நினைச்சேன். காதலிச்சது கொஞ்ச நாளா இருந்தாலும் நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் தெரியுமா? ஆனா உன் கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கா. இதுதான் நியாயமா? ஐயோ கவ்யா, இங்கே பாருங்க, நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு போய் சிவாவை பார்த்து பேசுங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எது பார்த்து பேசணும்? இங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்ப நான் இங்க வரக்கூடாதா, இங்க வந்து உரிமை கொண்டாடக்கூடாதா? அது ஏன் தெரியுமா? நான் உன் புருஷனை தட்டி பறிச்சிருவேன்ற அர்த்தத்துலதான் அவங்க என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருமா, நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். தா பொண்ணே, ஒரு நிமிஷம் நில்லு. இங்க வா. இங்க பாரு, இனிமே மாமா மகனை பார்க்கணுன்னு அடிக்கடி இங்க வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கு. அதை ஞாபகம் வச்சுட்டு இங்க அடிக்கடி பார்க்க வர வேண்டாம். சொல்லிட்டா? நீ எங்கடி போற? ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்னடி பண்ணேன்? வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களா? ஏண்டி, வீட்டுக்கு வந்து நம்ம வீட்லயே, அதுவும் நம்ம கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறவங்க நம்ம இப்படிதான் பேசணும். ஐயோ கடவுளே. காவியாவுக்கு நம்ம ரத்தனவேலு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்குறேன். காவியா இதுக்கு சம்மதிக்க மாட்டா. அவளுக்கு சம்மதம் தான், அதை கெடுக்காம நீ இருந்தா போதும். என்ன சத்தம் அதிகமா இருக்கு? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அது வரும்போது வரட்டும், நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத மட்டும்தான் இப்ப பேச்சு. இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். காவியாவுக்கு நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என்னென்ன நல்லது கெட்டது எல்லாம் தெரியுங்கிறது நியாயம்தான். அவ படிச்சவ, எல்லா விஷயமும் தெரிஞ்சவ. நல்லது கெட்டதை புரிஞ்சுக்குவா. முடிவை அவ எடுக்கட்டும், நீ எடுக்க வேண்டாம். அதைத்தான் மறுபடியும் சொல்றேன், முடிவை அவ எடுக்கட்டும், நீ எதுவும் சொல்லாத. உயிரே போனாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். நான் உண்மையை சொல்லியே தீருவேன். அப்ப உயிரே போனாலும் நீ சொல்லிதான் தீருவ? கண்டிப்பா நான் உண்மையை சொல்லுவேன். ஆமா, உயிர் போயிட்டா எப்படி சொல்லுவ? அதையும் பார்க்கறேன். ராஜதுரை, யாரா வர்ற சத்தம் கேக்குதுவா? ஆள் உயிரோட இருக்கிறோம் இல்லைன்னு பார்த்துட்டு சீக்கிரவா. இரு இப்ப முடிஞ்சிடும், ஒரு நிமிஷம் இரு. வா, பின்பக்க வழியா போயிடலாம். வா 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 வா. ஐயா, சிவா, காவியா, காவியா, என்னாச்சுங்க? காவியாவை கைவிட்டாங்க. காவியா, காவியா. ஐயா, இப்படி பாதியில கை விட்டுட்டு போயிட்டீங்களே. எல்லா பிரச்சனையும் காவியாகிட்ட நீங்க சொல்லுவீங்கன்னு தைரியமா இருந்தேன். இருந்த ஒரு வழியை அடைச்சிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே. ஐயா,
காவியா, மாமா நம்மளை விட்டு போயிட்டாரு காவியா. ஏய், என் பெரியப்பாவை என்னடா செஞ்ச? என் பெரியப்பாவை என்ன செஞ்ச? நான் என்ன செய்ய போறேன்? நான் வரும்போது மயங்கி தான் விழுந்து கிடந்தாரு. ஏய், உண்மையை சொல்லுடா. நீதானே அவரை கொன்னுட்ட. நான் வரும்போதே ஒரு மயங்கி விழுந்து கிடந்தாரு. நான் எங்க அவர் கொல்ல போறேன்? நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம இப்பேற்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டமே நினைச்சு ஏன் பெரியப்பா சேர்த்துட்டாரு. ஐயா பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க ஐயா. இந்த உண்மையெல்லாம் நான் எப்படியா அவட்ட சொல்லி புரிய வைப்பேன்? ஐயா சொல்லுங்க ஐயா, நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லுங்க ஐயா. ஏய், போது நிறுத்து. நல்லாவே நடிக்கிற. இப்படி அடியாயமா செத்து போடுவர சாட்சிக்கு கூப்பிடுறியே, எல்லாம் ஒரு மனுஷனா? நடிக்கிறடா, நானா நடிக்கிறேன்? ஆமா, நீதான் நடிக்கிற. நடிச்சு நாடகம் போட்டு என்னை ஏமாத்தி இப்ப இன்னொருத்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்க. இனிமே செத்தாலும் நீ என் மூஞ்சில புடுக்க கூடாது. போ வெளியே போ. நான் சொல்றத கொஞ்சம் ஏய், நீ இப்ப வெளியே போல நீதான் என் பெரியப்பாவை கொண்டுடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போய்க்கிறது. வேண்டாம், நான் போயிடுறேன். போலீஸ் கேஸ்ன்னு அவரோட இறுதி ஊர்வலத்தையாவது அமைதியா நடந்துக்க. நான் போயிடுறேன். டேய் கணேஷ், என்னடா பட்டப்பகல குடிச்சிட்டு இருக்கிற? பா, அவங்க செஞ்ச துரோகத்தை நல்லா மறக்க முடியலப்பா. பாம்புக்கு பலவாதான் மயரையோட விடுங்க. அறிவு கட்டவன பா, அவனுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன். அவனை விடுங்க. அந்த பிச்சைக்காரி கோடீஸ்வரியா வைக்க ஆசைப்பட்டேன். ஆனால் 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும். சரி வா, ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். சிவா இருக்கான்ல, அவங்க அக்கா பொண்ணு காவியா, புள்ள அப்படி தங்கமான புள்ள. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறா. அதை கல்யாணம் பண்ணிட்டா அந்த நாயை பழி வாங்கின மாதிரியாச்சு, நம்ம சொத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செத்து சேர்ந்த மாதிரியாச்சுரா. பா சூப்பர்ப்பா, இன்னைக்கு தான் நல்ல ஐடியா கொடுத்துருக்குற. நான் எப்படி என் காதலை மறக்க முடியாமல் கஷ்டப்படணும், அதே மாதிரி அவனும் அவளை பக்கத்தில் வச்சுட்டு பார்க்க முடியாமல் கஷ்டப்படணும். சொல்லாதடா, செய்டா. நான் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? வாங்க வாங்க, அது ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சம்மதம் சொல்லிட்டாரு. நானும் சந்தோஷம். என் பொண்ணுக்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு எனக்கு. பா, எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம். சீக்கிரம்டா, உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாண்டா. மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கிட்ட நல்லா நெருங்கி பழகி அவளை உன் வழி கொண்டு வர வழி பாருங்க. மாமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க மாமா. மாப்பிள்ளை, என் பொண்ணு வீட்டில் தனியாக தான் இருப்பா. நான் வர சொல்லி அவளை அப்படி ஒரு எட்டு போய் பார்த்துருவாங்க. இப்பயே போயிடுறேன். என்ன மாப்பிள்ளை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு? நல்ல மாப்பிள்ளை, நல்ல மருமகம், பிரமாதம். என் பையன் இல்லை, ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஆமாம் ஆமாம்,